ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே என்னாகமம் 5ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் நம்முடைய சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணும்போது அதை பிறர் காண முடியும் என்றும், நம்மால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் அதற்குரிய ஈடை செலுத்த வேண்டும் என்றும், திருமண உறவிலே சந்தேகம் நுழைந்துவிட்டால் வாழ்க்கை கசப்பாகிவிடும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 6ஆம் 7ஆம் அதிகாரங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நசரேய விரதம் என்றால் என்ன? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள்? நாம் படைக்கிற காணிக்கையை தேவன் எப்போது அங்கீகரிப்பார்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். TWRஇன் வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை கருத்தோடு கவனிக்கும் உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் எண்ணாகமம் 6ஆம் 7ஆம் அதிகாரங்களை பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்திலே நசரேய விரதத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த நசரேய விரதம் என்பது ஒரு சுயமாக தெரிந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பொருத்தனை. இஸ்ரவேல் நாட்டிலே இஸ்ரவேலர்களுக்குள்ளே எந்த ஒரு மனிதனும் நசரேய விரதம் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அவர்கள் சில நாட்களாகவோ அல்லது வாழ்க்கை முழுவதுமாகவோ இந்த நசரேய விரத பொருத்தனை எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் இதை கட்டளையிடவில்லை. இது முழுமையாக சுயமாக தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் தம்முடைய ஜனங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக நடப்பதற்கு இது அதிக உதவியாய் இருக்கும் என்றபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை இந்த இடத்திலே இடம்பெற செய்திருக்கிறார். நசரேய விரதத்தினுடைய தன்மைகளை நாம் பார்ப்போம் என்றால், இங்கே நசரேய விரதத்திலே 3 காரியங்கள் விலக்கப்பட வேண்டும் என்று எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் காரியம், திராட்சரசம், மதுபானம் இவைகளை குடிக்கக்கூடாது. அவை விலக்கப்பட வேண்டும் என்பதை முதல் 3 வசனங்களிலேயும் குறிப்பிட்டிருக்கிறார். திராட்சரசமோ மதுபானமோ அல்லது திராட்சரசத்தின் காடியோ அல்லது மதுபானத்தின் காடியோ குடிக்கக்கூடாது. திராட்சை பழத்தையோ அல்லது திராட்சை பழ வத்தல்களையோ கூட அவர்கள் உட்கொள்ளக்கூடாது. அல்லது திராட்சை பழத்தின் விதையின் மூலமாய் செய்யப்படுகின்ற எந்த ஒரு பொருட்களையும் அவன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளவோ தொடவோ கூடாது. அவைகள் விலக்கப்பட்டிருக்க வேண்டும். இங்கே திராட்சரசம் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா என்பது ஒரு கேள்வி அல்ல. கவனமாக தெளிவாக நான் சொல்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எது சரி எது தவறு என்ற அடிப்படையில் அமைகிறதல்ல. இங்கே இதை செய்வதனுடைய நோக்கம் என்ன? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் செய்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? இதை சார்ந்ததுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இதை நாம் மறந்து போகக்கூடாது. நீ ஒரு நசரேய விரதம் மேற்கொள்ள விரும்புகிறாயா? கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. அநேகர் பொதுவாக ஊழியக்காரர்களிடத்தில் கேட்கும் ஒரு கேள்வி என்னவென்றால், ஐயா, குடிப்பது சரியா தவறா என்று கேட்பார்கள். அன்பான சகோதரனே, நான் இதை குறித்த விவாதத்திற்குள்ளாக கடந்து செல்ல விரும்பவில்லை. இது சரியா தவறா என்று உங்களோடு கூட நான் வாக்குவாதம் பண்ணவும் விரும்பவில்லை. நீங்கள் உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த விரும்புகிறீர்களா என்பதுதான் கேள்வி. வேதாகமத்திலே திராட்சரசம் உலக பிரகாரமான ஒரு மகிழ்ச்சிக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இருதயத்தை மகிழ்விக்கும் என்று வேதத்திலேயும் நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் தியானிக்கக்கூடிய முழுமையான கருத்து என்ன? நசரேயன் தன்னுடைய முழுமையான சந்தோஷத்தையும் கர்த்தரில் கண்டுகொள்ள வேண்டும். இதுதான் நசரேய விரதம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலோ அல்லது அவரது வழியிலோ கண்டுகொள்ளாமல் உலக காரியங்களிலே கண்டுகொள்வதற்காக ஓடுகிறார்கள். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் இனிதானது, இன்பமானது. இதை மறந்து தங்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உலக காரியங்களிலே பெற்றுக்கொள்வதற்காக ஓடுகிறார்கள். பிரியமானவர்களே, உங்களை மகிழ்விக்கும் காரியம் எது? இன்றைக்கு அநேக ஆலயங்களிலே வேத ஆராய்ச்சி என்றால் கூட்டமில்லை. ஆனால் ஆராதனையை தொடர்ந்து உணவு கொடுக்கப்பட போகிறது என்றால் அங்கே அதிகமான கூட்டம் வருகிறது, இல்லையா? அல்லது ஆராதனையை தொடர்ந்து ஏதோ ஒரு கேளிக்கை நடத்தப்பட போகிறது என்றாலும் அங்கே கூட்டத்தை பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவிலே உங்களுடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறீர்களா? கிறிஸ்துவிலே சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை என்றால் உணர்ச்சிகளின் மூலமாக, உலக பொருட்களின் மூலமாக, உணவுப் பொருட்களின் மூலமாக, அழிந்து போகக்கூடிய காரியங்களின் மூலமாக மட்டுமே நீங்கள் சந்தோஷத்தை பெறுவதற்கு ஓடுகிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள்.
நசரேய விரதம் தொடர்பான இரண்டாவது காரியம், இவர்கள் தங்கள் நசரேய விரதம் முடியும் வரை அவர்கள் தலையிலே சவரகன் கத்தி படக்கூடாது. அதாவது தங்களுடைய தலைமுடியை மொட்டை அடிக்கக்கூடாது. இதைத்தான் எண்ணாமும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. முடி வளர்ப்பது என்பது ஒரு வெட்கக்கேடான ஒரு காரியம். பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுதும், புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். கனவீனம் என்று சொல்லுகின்ற பொழுது அது அவனுக்கு அவமானம், வெட்கம் என்று புரிந்து கொள்ளலாம். ஆம், இன்றைக்கும் பவுலப்போஸ்தலனோடு கூட சேர்ந்து நாம் இதை சொல்ல முடியும். முடியை நீளமாய் வளர்ப்பது ஒரு ஆண் மகனுக்கு வெட்கமான, கனவீனமான ஒன்றாகவே காணப்படுகிறது. இங்கே முடியை வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நசரேய விரதம் இருக்கிறவர்கள் தேவனுக்காக அவமானத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் அதனுடைய ஆழமான பொருள். ஆண்டவருக்காக வலிய வந்து என்ன நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும், கிறிஸ்துவுக்காக அவைகளை தாங்கிக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 22:6 நானோ ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல, மனுஷராலே நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற வேளையிலே அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், நம்மை குறித்து கேவலமாக பேசப்படும், நம் பேரிலே பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும். ஆண்டுடைய பாதை சிலுவை பாதை இல்லையா? சிலுவை பாதை அது நிந்தனையின் பாதை, அது அவமானத்தின் பாதை. கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக அவமானத்தையும் சகிக்க, நிந்தையையும் சகிக்க, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நசரேய விரதம் இருக்கிறவர்கள் மூன்றாவதாக தள்ளிவிட வேண்டிய அல்லது விலக்க வேண்டிய ஒரு காரியத்தை எண்ணாமும் 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதாவது இறந்த உடலை தொடக்கூடாது. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எண்ணாமும் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமையில் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனால் ஆகிலும், தாயினால் ஆகிலும், சகோதரனால் ஆகிலும், சகோதரியினால் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் மரணத்திற்கு ஏதுவான ஒரு இடமாயிருக்கிறது. மரணத்தின் இடம் என்றே கூட நாம் இதை சொல்லலாம். இந்த உலகத்திலே நாம் அழிக்க முடியாத ஒரு அடையாளம் மரணம் என்று கூறலாம். பாவத்தினால் சாபமாக்கப்பட்ட பூமியின் ஒரு முத்திரையாக மரணம் இருக்கிறது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பாய் அமைந்திருக்கிறது. பாவம் பூமிக்குள் என்று நுழைந்ததோ அன்று மரணமும் நுழைந்து விட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். இது ஒரு மாறாத பிரமாணமாக மாறிவிட்டது. ஆகையினாலே மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் பாவத்திற்கான பரிகாரம் தேடப்பட வேண்டும். பாவத்தின் பிராயச்சித்த பலியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். அந்த தேவனுக்காக வாழ்வதற்கு, தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு பொருத்தனை பண்ணிக்கொள்ள வேண்டியவர்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று தன்னை பின்பற்றி வரும் தனது சீடர்களை குறித்து கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே கூறும்பொழுதும், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று கூறுகிறார். மட்டுமல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நம்முடைய அன்புக்குரியவர்கள் எல்லாரையும் காட்டிலும் தேவன் முதன்மையானவராய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நாம் அதிகமாய் நேசிப்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். அவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் பிரதானமான இடத்தை பெற்றவராய் இருக்க வேண்டும். இதை யாரும் கட்டளையாக கொடுக்க முடியாது. நசரேய விரதம் இருக்க வேண்டுமென்று
தேவனுடைய கட்டளை அல்ல. ஆனால் யார் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும், ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் சுயமாக தாங்களாகவே, ஆண்டவரே நான் உம்மோடு நெருங்கி ஜீவிப்பேன், உலகம் எனக்கு பின்னே நீர் எனக்கு முன்னே என்று நாம் ஆண்டவரை நோக்கி செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், என்னுடைய சொத்து சுகங்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாரை காட்டிலும் உமக்கு முதலிடம் கொடுக்கிறேன், உம்மிலே நான் மகிழ்ச்சியை கண்டுகொள்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பதே நசரேய விரதமாகும். அருமையான நேயரே, கிறிஸ்துவில் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்காக அவமானத்தையும் கனவீனத்தையும் நிந்தையையும் சுமக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நான் பெரிய இடத்தை விரும்புகிறேன், நான் முதன்மையானவனாக இருக்க விரும்புகிறேன் என்பதை விட்டுவிட்டு தாழ்மையை தரித்து கொண்டு ஆண்டவருக்காக நிந்தையை சுமக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் மேலாக முதல் இடத்தை வகிப்பவர் என் ஆண்டவர். இந்த அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அன்பான சகோதரனே, சகோதரியே, என் ஜீவனின் எல்லா காரியங்களிலேயும் பிரதானம் என் தேவனே என்று சொல்லி ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நீ நசரேய விரதம் எடு என்று நம்மை பார்த்து ஆண்டவர் கட்டளையிடவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்வதென்ன? அவரோடு நெருங்கி நடப்பதற்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். கவனியுங்கள், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவனுக்கு விருப்பம் இருக்கும் என்றால் என்பதாகத்தான் அழைப்பு கொடுக்கிறார். ஆம், இங்கேயும் ஒரு கட்டளை அல்ல, நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு காரியம். இது நம்மையே சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுயமாக நாமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம், இந்த தெரிந்தெடுப்பு நமக்கு அவசியம். இது ஒரு அர்ப்பணிப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்பது ஒரு அர்ப்பணிப்பு. இது ஒரு அபிஷேகம் அல்ல. நாமவே நம்மை அபிஷேகம் செய்து கொள்ள முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்மை அபிஷேகிக்க முடியும். ஆனால் நாம் அவருக்கென்று நம்மை ஒப்படைக்கிற பொழுது பரிபூரணமாக என்னையே தந்தேன் என்று முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, கர்த்தாவே எனக்கு உம்முடைய அபிஷேகம் வேண்டும், அதற்காக என்னை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன், நிறைவுள்ளவனாக அல்ல குறைவுள்ளவனாக வெறும் கையனாக நான் உம்மிடத்திலே வருகிறேன், காணிக்கையே அல்ல என்னையே காணிக்கையாக நான் தருகிறேன், என்னுடைய பக்தி, என்னுடைய தொழுகை, என்னுடைய அன்பு, என்னுடைய பணி, என்னுடைய நேரம் எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஒரு நசரேய விரதமாக நான் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க ஒரு அர்ப்பணிப்பின் நேரமாய் அமையும். மட்டுமல்ல, அது நமது வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாகவும் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. சில வேளைகளிலே கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் தனித்து விடப்பட்டதைப் போல உணரலாம். ஐயோ, நான் ஒருவன் மாத்திரமே நிற்கிறேனே என்ற உணர்வு நம்மிடத்திலே காணப்படலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இடம்பெறும் பொழுது, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, நீங்களும் நானும் பலம் மிகுந்தவர்களாய் இருப்போம். இதை நாம் மறந்து போகக்கூடாது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே ஜீவிக்கிறார். ஆம், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற அர்ப்பணிப்போடு கூட நாம் அவருக்குள், அவரிலிருந்து, அவர் மூலமாக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 6 8 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நசரேய விரதம் முடியும் மட்டும் அவன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் என்று சொல்லி தீர்மானித்து அர்ப்பணித்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் கண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். கிறிஸ்துவுக்காக நிற்க திடனற்றவர்களாய் போய்விடுகிறார்கள். ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்காக திட்டவட்டமான வழியிலே உங்களை ஒப்பு கொடுங்கள். உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே அந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்கி போவது கிடையாது. ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலேயும், சோதனையின் மத்தியிலேயும், வேதனையின் மத்தியிலேயும் அதை தாங்கிக் கொள்ளும் பலனை அவர் எனக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 11 28, 29 வசனங்களை கவனியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும்
என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நுகத்தடியிலே இணைக்கப்படுவதை நாம் தவிர்க்க வேண்டாம். ஆண்டவரோடு நிற்போம், அவருக்கு தோள் கொடுப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மிலே வந்து நம்மை பலப்படுத்துவதை நாம் உணர முடியும். கர்த்தர் எனக்காக ஒரு பொருத்தனை எடு என்று சொல்லவில்லை. ஆனால் நான் பொருத்தனை எடுத்துக்கொள்ளும் பொழுது, நான் ஒரு தீர்மானத்தை செய்யும் பொழுது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுக்காக அநேக வாக்குறுதிகளையும் பொருத்தனைகளையும் செய்து கொள்கிறார்கள். அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அப்படி வாழ்வோம், இப்படி வாழ்வோம் என்று புது வருட தீர்மானமாக அல்லது பிறந்த நாள் தீர்மானமாக பல தீர்மானங்களை எடுக்கிறார்கள். ஆனால் அவற்றை நிறைவேற்ற முடிகிறதா? அநேகருடைய வாழ்க்கையிலே தோல்வி என்றுதான் கூற வேண்டும். இப்படி தோல்வி அடையும் பொழுது அவர்கள் உடைக்கப்பட்ட பாத்திரங்களைப் போல அல்லது உடைக்கப்பட்ட கப்பலைப் போல அவர்களது விசுவாச கப்பலானது உடைக்கப்பட்டு சேதமடைந்தவர்களாக ஆசீர்வாதத்தை இழந்து சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். தேவனுக்காக பொருத்தனை எடுக்கும் பொழுது அவைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் முழு மனதோடு கூட தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. எண்ணாமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள பகுதியிலே திருத்துவ தேவனின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம். வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பழைய ஏற்பாட்டிலே திருத்துவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் ஆசீர்வாதத்தின் உறைவிடமாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய முக பிரசன்னத்தை பிரகாசிக்க செய்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆம், இந்த வழியாக பெற்றுக்கொள்கிற சமாதானம் மட்டுமே நம்மிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சமாதானம் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்முடைய இருதயத்தை இது மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிற ஒரு சமாதானமாக இருக்கிறது. இந்த கர்த்தர் அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். திருத்துவ தெய்வம் இங்கே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தங்களுடைய வம்ச வழியை மக்கள் அறிந்திருந்தார்கள். தங்களுடைய கொடிகளை தூக்கி பிடித்திருந்தார்கள். தாங்கள் யாரை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். தங்களுடைய கோத்திரத்தை அவர்கள் பின்பற்றினவர்களாக இருந்தார்கள். அவரவருக்கு குறிக்கப்பட்ட இடத்திலே பாளையத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். குடும்ப வரிசையிலே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவருடைய பாளையம் சுத்திகரிக்கப்பட்டது. இப்பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாமும் நமது வாழ்க்கையிலே ஒழுங்கும் கிரமமுமாய் தேவன் என்னென்ன காரியங்களை எப்படி செய்யும்படியாக சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாளையம் எங்கும், நம்முடைய வீடு எங்கும், நம்முடைய குடும்பம் எங்கும், நாம் வாழும் இடம் எங்கும் சுத்தமாயிருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மழை பொழிவதை நாம் உணர முடியும். கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். குமாரன் தம்முடைய வெளிச்சத்தினாலே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆம், அவர்தான் இந்த உலகத்தின் வெளிச்சம். நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஒளியை நம்மேலும் நம் மூலமாயும் அவர் பிரகாசிக்க பண்ண வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த பாதுகாப்பும் இந்த பிரகாசமான வாழ்க்கையும் இந்த சமாதானமும் உங்களுக்கு உண்டா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நாம் யாரை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், எந்த கொடியின் கீழ் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக தயார் நிலையில் நிற்கும் பொழுது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். எண்ணாமம் 7ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவரும் ஆண்டவருடைய பணிக்காக கொடுக்கிற காணிக்கைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை வாசிப்பது நமக்கு உற்சாகமில்லாததைப் போல காணப்பட்டாலும், அருமையானவர்களே, கர்த்தர் ஒவ்வொருவரின் பேரிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவின் பேரிலும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மா படைக்கிற காணிக்கையையும் நம் தேவன் அங்கீகரிக்கிறார் என்பதையே இது கற்றுத்தருகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய கணக்கிலே அவர் வைத்து கொண்டிருக்கிறார். நம்மை அவரது உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். என்னை குறித்து யாருக்கும் அக்கறை இல்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. அன்பான நேயரே, நாம் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு கொடுத்தோம் என்பது முக்கியமல்ல, எந்த சிந்தையிலே நாம் கொடுத்தோம்,
நம்முடைய இருதயத்தின் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்காக நாம் கொடுக்கும் ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய கணக்கிலே இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தேன் கரண்டி அளவுள்ள நற்கந்தங்கள் கூட, பரிமள தைலம் கூட ஆண்டவருடைய கணக்கிலே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறந்து விடுகிற ஒருவர் அல்ல. நாம் எப்படி அவருக்காக கொடுக்கிறோம்? வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதிருக்கட்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு வலது கையும் இல்லை, இடது கையும் இல்லை கொடுப்பதற்கு. தேவனிடத்திலிருந்து நாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருக்காக நாம் கொடுப்போம், நம்முடைய உள்ளத்தை கொடுப்போம். நாம் கொடுப்பது சிறியதாயினும் பெரிய தேவனுடைய கணக்கிலே என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த ஒரு நிச்சயத்தோடு, இந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்காக கொடுத்து, ஆண்டவருடைய பட்டியலிலே என்னுடைய பெயரும் இருக்கிறது என்ற தைரியத்தை பெற்றவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேண்டாம் என்று நாங்களே சில காரியங்களை தீர்மானம் செய்து உமக்காக எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அதை காத்துக்கொள்ளும் கிருபையை தாரும். உலகம் கொடுக்கும் சந்தோஷத்திலே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓட்டிச் செல்லாதபடி, உலகம் கொடுக்கும் இன்பம் வேண்டாம், கர்த்தரோடு நான் கொள்ளும் தொடர்பு, அவரோடு நான் வைக்கும் ஐக்கியமே எனக்கு மன மகிழ்ச்சி என்ற உணர்வோடு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு என்னுடைய வாழ்க்கையை அப்புறப்படுத்த சரியான தீர்மானங்களை சரியான காலகட்டங்களிலே செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலோ அல்லது இந்த வாரத்திலோ அப்படிப்பட்ட தீர்மானம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலே உம்முடைய பிள்ளைகளை முடிவு வரையும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். திரியேக தேவனின் ஆசீர்வாதம் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எது சரி எது தவறு என்கிற அடிப்படையில் அமைவதல்ல. நசரேயன் தன் முழுமையான சந்தோஷத்தை கர்த்தரில் கண்டு கொள்ள வேண்டும் மற்றும் தேவனுக்காக அவமானத்தையும் தாங்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் மரணத்திற்கேதுவான ஒரு இடமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இடம் பெறும் பொழுது நாம் தனித்தவர்கள் அல்ல, நாம் பலன் மிகுந்தவர்களாக இருப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.